தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை, வடக்குட்பட பல பகுதிகளுக்கு எச்சரிக்கை. பிரபல ஊடகவியலாளர் ஒருவர் கொழும்பில் சடலமாக மீட்பு. சிவில் கூட்டிணைவு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று பெயர் மாற்றம். வடக்கு அதிகாரிகளின் அசட்டை இனம், யாழில் ஜனாதிபதி வழங்கிய ஆசிரியர் நியமனம் பறிப்பு. கனடாவில் 4 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதம் குறைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கூறியுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் சிறுவர் நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக பணியாற்றிய இந்துனுல் ஜெயவர்தனவின் சடலம் இன்று மோதிரை கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மோதிர லெல்லமியில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பிலியந்தலை பிரதேசத்தில் வசிக்கும் இவர் 2 நாட்களாக தனது வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவரின் மரணம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை அறிய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்துனில் ஜெயவர்தன இலங்கை தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் வெளிவிரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் அவர் இதற்கு முன்னர் லக்மீவ பத்திரிகை மற்றும் ஸ்வர்ணவாகினி போன்ற ஊடக நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டணிவென்று அழைக்கப்பட்ட தமிழ் மக்கள் சமூகத்தின் கட்டமைப்பை இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என அழைப்பதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான இக்கூட்டணிவின் பிரதிநிதிகள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி ஏகமனதாக தீர்மானித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் சமூக கூட்டணிவின் 30/4/2024 வவுனியா தீர்மானத்தின் தொடர்ச்சியாக 2வது பொதுச்சபை கூட்டம் 5/6/2024 புதன்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் இதுவரை வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் கூட்டணிவென்று அளிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சமூகத்தின் கட்டமைப்பை இனிமேல் தமிழ் மக்கள் பொதுச்சபை என அழைப்பதென்று தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்து முடித்தவுடன் பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி செயற்படுவதென ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கான 9 உறுப்பினர்களை கொண்ட வழிகாட்டல் குழுவும் 25 பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டன. தலைமை ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து தமிழ் மக்கள் சபைக்குரிய செயற்குழுக்கள் தெரிவு செய்யப்படும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதத்தின் இறுதி சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் பொதுச்சபை கூடி தேவையான முடிவுகளை எடுக்கும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நிர்வாகத்தின் அசண்டையினம் காரணமாக கடந்த மாதம் பல கனவுகளுடன் ஆசிரியர் நியமனம் பெற்ற பெண்ணாசிரியர் ஒருவனின் நியமனம் மீள பறிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ் தந்தை செல்வா கலியரங்கில் இடம்பெற்றது. குறித்த வைபவத்தில் ஆசிரியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நியமனம் மீளப்பெறப்பட்ட சம்பவம் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, அண்மையில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை ஆசிரியர் நியமனத்திற்கு உள்வாங்குவதற்கான நேர்முக தேர்வு இடம்பெற்றது.
இவ்வாறு நேர்முக தேர்வு இடம்பெற்ற நிலையில் புள்ளிகள் வெளியிடப்படாமல் நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டது. இவ்வாறு வெளியிடப்பட்ட பெயர்களில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவரும் ஆசிரியர் நியமனத்திற்கு உள்வாங்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 25ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது. இதன்போது நியமனம் கிடைத்த பெண்ணாசிரியர் ஒருவரை நியமனத்தை தவறான நியமன கூறி அவரது நியமனம் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளும் நேர்முக தேர்வு கிழக்கு மாகாணத்திலும் இடம்பெற்ற நிலையில் நியமன கடிதங்கள் வழங்குவதற்கு முன்னரே அவர்கள் பெற்ற புள்ளிகளை மாகாண பொது சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட நிலையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பேங்க் ஆஃப் கனடா வங்கி கடந்த 4 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. மார்ச் 2022 பணவீக்கத்தை எதிர்த்து வட்டி விகிதம் 5% உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு முதல் முறையாக வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பேங்க் ஆஃப் கனடா வங்கி வட்டி விகிதங்களை 4.75% குறைத்துள்ளது. பணவீக்கம் டிசம்பர் 3.4% இருந்தது. ஏப்ரலில் 2.7% குறைந்ததால் பேங்க் ஆஃப் கனடா இந்த முடிவை எடுத்துள்ளது. இது கனடாவின் பணவியல் கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. மேலும் இது வரவிருக்கும் மாதங்களில் கூடுதல் வெட்டுகளுக்கான கதவை திறக்கும் என நம்பப்படுகிறது. ப்ளூம்பர்க் கருத்து கணிப்பில் சந்தைகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்களால் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டதைப் போல கவர்னர் டிஃப் மேக்லம் தலைமையிலான கொள்கை வகுப்பாளர்கள் புதன்கிழமை ஒரே இரவில் வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 4.75 குறைத்துள்ளனர். பணவீக்கம் 2% இலக்கை நோக்கி செல்லும் என்பதில் அதிக நம்பிக்கை இருப்பதாக டிஃப் கூறியுள்ளார். இந்த முன்னேற்றம் தொடர்ந்தால் வட்டி விகிதத்தில் மேலும் வெட்டுக்களை எதிர்பார்ப்பது நியாயமானது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு மேலும் 2.25 அடிப்படை புள்ளி வெட்டுக்கள் மற்றும் 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 5 வெட்டுக்கள் இருக்கக்கூடும் என்று SP குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸில் கனேடிய பொருளாதாரத்தின் இயக்குநர் ஆலின் கிஷ் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.